இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, உனக்கு சகாயம் செய்வேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே கூட இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட நான் நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அநேகருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்வேன், சகாயம் செய்வேன், உனக்கு செய்வேன் என்று மெய்யாகவே கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு யாராவது நமக்கு ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் யாருமே நமக்கு எதுவும் செய்கிறதில்லை. அநேகர் சொல்கிறது, யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்கிறதில்ல, யாரும் என்னை கண்டுகிடுறதே இல்லை அப்படின்னு தான் நம்ம அநேக பேர் அநேக நேரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு செய்வேன், சகாயம் செய்வேன், மெய்யாகவே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகாயம் அப்படின்னா நமக்கு உதவி, ஒத்தாசை, தயவு, அனுக்கிரகம், இதனுடைய எல்லா அர்த்தம் அதுதான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு சகாயம் செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர் கண்களிலே இரக்கம் கிடைக்க போகிறது, கர்த்தருடைய கண்களிலே அனுக்கிரகம் கிடைக்க போகிறது, கர்த்தருடைய செயல்களில் தயவு கிடைக்க போகிறது. சகாயம், ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, எப்போ சகாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லிதுன்னா, அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உன் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். பாருங்க, ரெண்டு காலம், ஒன்று தீங்கின் காலம், என்றொன்று நெருக்கத்தின் காலம். இன்னைக்கு நமக்கு தீங்கு வரும்பொழுது அல்லது நெருக்கம் வரும்பொழுது நமக்கு யாராவது சகாயம் உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி நம்ம ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருப்போம். என் ஆண்டவர் அதை அறிந்துதான் சொல்றாரு, நீ நல்லா இருக்கும்போது உனக்கு சகாயம் செய்வேன்னு கர்த்தர் சொல்லலை. நீ மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு இருக்கும்போது உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்லலை. ஏன்னா அந்த சூழ்நிலையில் ஒரு சகாயம் தேவைப்படாது. அந்த டைமில் வாழ்ந்திருக்கும் பொழுது, செழித்திருக்கும் பொழுது எந்த உதவியும் நமக்கு தேவைப்படாது. ஆனால் தீங்கின் காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி தான் நம்ம நினைப்போம். அதை அறிந்துதான் ஆண்டவர் சொல்கிறார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தீங்குக்குள்ளே கிடக்கிறீங்களா? அல்லது நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்கள் வேலை பார்க்குற இடத்துலவங்க மற்றவங்களை உங்களை நெருக்கி கொண்டிருக்காங்களா? இருக்கிற வீட்டை சுற்றி உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறாங்களா? நீங்கள் தீங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? பல பிரச்சனைகள், போராட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த சகாயம் செய்யறதுல எப்படி சகாயம் செய்வேன் அப்படின்னு இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, நான் உன் சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். தீங்கையும் நெருக்கத்தையும் கொண்டு வருவது சத்ரு. அந்த சத்ருவுக்கு கர்த்தர் எதிர்ப்பட்டு டைரக்டா நின்று ஃபைட் பண்ணி உனக்கு சகாயம் செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! எனக்கு அருமையான தேவஜனமே, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த உன்னதமான கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், இந்த உன்னதமான கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் நமக்கு நன்மை செய்து தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சத்துருக்களுக்கு எதிர்ப்பட்டு சகாயம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். கவலைப்படாதங்க. தீங்கு காலம் வந்துட்டா
நெருக்கத்தின் காலம் வந்துட்டா அப்படின்னா உங்களுக்கு சகாயம் கிடைக்க போகுது. உங்களுக்கு கர்த்தர் சகாயம் செய்ய போகிறார். உங்களை சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்ய போகிறார். தைரியமாக இருங்க, சரியா? ஆமாம், தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்தில் கடந்து போகும் பொழுது நினச்சிக்கிடுங்க, எனக்கு கர்த்தர் சகாயம் செய்கிற ஒரு வேளை. தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்தில் கிடைக்கும் பொழுது மனசில் சொல்லுங்க, எனக்காக என் சத்துருக்களுக்கு எதிர்ப்பட கர்த்தர் வந்திருக்கிறார். எதிர்ப்பட, அவங்களுக்கு எதிர்த்து நிற்க, என் சத்துருக்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்க போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுவோம். கர்த்தர் சகாயம் கிடைக்கும்படி செய்வார், வாழ்ந்திருக்க செய்வார், செழித்திருக்க செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலையும் கூட ஆண்டவரே, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கின் காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் தீங்கு அனுபவித்து கொண்டு நெருக்கத்துக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு சகாயம் செய்வீராக. பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும்படி உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான நெருக்கத்தில் இருந்து பிள்ளைகளை விடுவித்து பிள்ளைகளை விசாலத்தில் கொண்டு வைங்கப்பா. எல்லா விதமான தீங்கிலிருந்து பிள்ளைகளை விடுவித்து பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல வாசம் பண்ண வைங்க ஆண்டவரே. சகாயம் கிடைக்க கிருபை செய்யுங்க. எங்க சகாயம் கிடைக்கணுமோ, யார் யார்கிட்ட இடத்துல சகாயம் பிள்ளைகளுக்கு கிடைக்கணுமோ, உதவி கிடைக்க வேண்டுமோ, அனுக்கிரகம் கிடைக்க வேண்டுமோ, ஒத்தாசை கிடைக்க வேண்டுமோ, என் ஆண்டவர் கிடைக்கும்படி நீர் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் நீங்க காத்து கொள்ளுங்கப்பா. கிருபைகள் பெருகட்டும், ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தரை விட்டுறாதங்க, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தீங்கின் காலத்திலே, நெருக்கத்தின் காலத்திலும் கர்த்தரையே அண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக உங்க சத்துருவுக்கு அவர் எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் கிடைக்கும்படி செய்வார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. God bless you.